இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சூப்பரான ஒரு கிரேவி செய்யலாங்களா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்க வந்து தக்காளி, பூண்டும் போட்டு தண்ணியே விடாம நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. ரொம்ப ப்ளைனா அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும். அரைச்சாச்சுங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு வாணலிய வச்சு, வாணலி சூடானோனையுமே எண்ணெய் ஊத்திருங்க. எண்ணெய் ஊத்தி எண்ணெயில கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு கருவேப்பிலை மெயினா போடுங்க. எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுக்கணுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம், நம்ம வெட்டி வச்சிருந்த பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் நான் வெட்டியிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்க வெட்டிக்கலாம். நல்லா அத வெட்டினதுல வந்து வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வணங்க விடுங்க. நல்லா உண்மை சொல்லணும்னாங்க, வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்குனா மட்டும் தான் அந்த கிரேவியோட சுவை அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இதில பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா அதையும் பச்சை வாசம் இல்லாம நல்லா கிளறி விடுங்க. கலர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோட நிறம் மாறும். வெங்காயம் நிறம் மாறுனதுக்கப்புறம், நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி விழுது அதில ஊத்திருங்க. நல்லா ஊத்துனதும் அதுவும் பச்சை வாசம் போகணுங்க. நல்லா பச்சை வாசம் போகணும். அத கொஞ்ச நேரம் அப்படியே விட்டீங்கன்னா, அதில வந்து கொஞ்சமா கொதிக்கும் அந்த எண்ணெயில. எண்ணெயிலேயே வந்து மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் மற்றும் குழம்பு மிளகாய் தூள். இத 3 மட்டும் போடுங்க போதும். வேற எதுவுமே தேவையில்ல. இதுவே சூப்பரா இருக்கும். இது நல்லா பச்சை வாசம் போறோணுங்க. பச்சை வாசம் போகுற வரைக்கும் நல்லா வதக்குங்க பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையுமே நம்ம போட்டுறலாம். நல்லா போட்டு அதையுமே நல்லா உங்களுக்கு வந்து அந்த மசாலாவுல வந்து நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டு, அதுக்கப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் அதையுமே எண்ணெயிலேயே ஒரு ஒரு 5 நிமிஷமாவது அத அப்படியே விடுங்கங்க. அப்பதான் அது வந்து அதோட மசாலா எல்லாம் வந்து இந்த காய்ல எல்லாம் போய் சேரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், முருங்கைக்காய் வந்து டேஸ்ட்டே இல்லாத மாரி இருக்கும். நல்லா அத கோட் பண்ணுங்க. அத கோட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து தண்ணி ஊத்திக்கலாங்க. ஆனா வந்து நல்லா இது ஆகணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊத்தணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த மிக்ஸியில தண்ணி ஊத்தி நல்லா ஊத்திக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊத்திக்கோங்க. நான் வந்து ஒரு 4 பேத்துக்கு ஆகுற அளவுக்கு தாங்க நான் வச்சிருந்தேன். சூப்பரா வந்து மூடி போட்டு வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விடுங்க. 20 நிமிஷம் விட்டீங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிருங்க. இந்த கிரேவிய செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. கிரேவி சூப்பரா இருந்துச்சு. தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்